வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் சமுதாய சிந்தனையில் சீர்பெற்ற கவிதை இன்றைய கவிதை. வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். கோள்களை ஒன்று கூட்டி கடித்து வகுத்து உன் ஆசையை பெருக்கி, கோள்களை ஒன்று கூட்டி கடித்து வகுத்து உன் ஆசையை பெருக்கி, அடுத்த 6 மாதத்தில் உனக்கு அடிக்கப் போகுது யோகம். அதற்கு இப்போது நீ நடத்து யாகம். தவிர்த்தாலோ தள்ளி போட்டாலோ சுக்கிரன் பார்வை உனக்கு கிட்டாது, எதுவும் உனக்கு கொடுக்காது. அடுக்கு மொழியில் ஆசைகளையும் அச்சத்தையும் அள்ளி தெளிப்பார்கள். அடுக்கு மொழியில் ஆசையையும் அச்சத்தையும் அள்ளி தெளிப்பார்கள். மெய் சிலிர்த்து மெய் மறந்து வட்டிக்கு வாங்கி வளர்ப்பீர்கள் யாகம். சுற்றி வருவீர்கள் கோவில் கோவிலாய் சுக்கிரன் அள்ளி கொடுப்பான் என்று. சுற்றி வருவீர்கள் கோவில் கோவிலாய் சுக்கிரன் அள்ளி கொடுப்பான் என்று. சுத்தி வந்தீர்களே, சுக்கிரன் அள்ளி கொடுத்ததெல்லாம் என்ன? வட்டிக்கு வட்டி கட்ட சொல்லி கொடுத்ததுதானே. யாகம் வளர்ந்தது என்ன? கடன்தானே. சிந்திக்காமல் நீங்கள் சந்தித்ததெல்லாம் என்ன? சங்கடங்களும் பெருகிய கடலும் தானே. சிந்திக்காமல் நீங்கள் சந்தித்ததெல்லாம் என்ன? சங்கடங்களும் பெருகிய கடன்களும் தானே. அறுவை பெருக்காமல் முயற்சியை கூட்டாமல் கட்டம் பார்த்து காலத்தை கழித்து வாழ்க்கையை வகுத்து கண்டது என்ன? எதிர்பார்த்து கண்டதெல்லாம் ஏமாற்றம் தானே. பரிகாரம் செய்து பட்டினி கிடந்து நோய்களை வாங்கி கொண்டதுதானே மிச்சம். இனியாவது சிந்தித்து பாருங்கள். கட்டங்கள் பார்த்து காலத்தை வீணடிக்காதீர்கள். சோழியை உருட்டி போட்டவன் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறான். வெருண்டு போய் பார்த்த நீங்கள்தான் வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறீர்கள். காப்பியம் வடித்த காலத்தை வென்ற பெருங்கவி இளங்கோ அன்றே மெய்ப்பித்து காட்டினானே நிமித்திகன் உரைத்தது பொய்யென்று. இனியும் சிந்திக்காமல் இன்னல்களை தேடிக்கொள்ளாதீர்கள். பரிகாரம் செய்து பரிகாசத்துக்கு ஆளாகாதீர்கள். ஆருடம் சொன்ன யாரேனும் தனக்கே சோதிடம் பார்த்து பரிகாரம் செய்து ஆயுளை பெருக்கிக் கொண்டதாய் கேட்டதுண்டா? வாசித்ததுதான் உண்டா? கட்டம் பார்த்து ஆயுள் கெட்டி என்று சொன்னவுடன் மற்றற்ற மகிழ்ச்சியில் திளைத்தவர்கள், அற்ப ஆயுளில் ஆவியாகி போனவர்கள் எத்தனை பேர்? வாசித்து இருப்பீர்கள், செவிவழி கேட்டிருப்பீர்கள். இனியாவது சிந்தித்து பாருங்கள். சோழி போட்டோ கட்டம் பார்த்தோ சாதிக்க முடியாது, சந்தோஷமாக வாழவும் முடியாது. சோழி போட்டோ கட்டம் பார்த்தோ சாதிக்க முடியாது, சந்தோஷமாக வாழவும் முடியாது. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக வாழலாம். நன்றி. இன்றைய கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.